திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலோட மாசி மக தெப்ப திருவிழாவப்ப எப்படி விளக்கெடுக்கணுன்ற பிரார்த்தனையை பற்றி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் சரியான முறையில் எப்படி விளக்கெடுக்கணுன்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது என்னுடைய கருத்து கிடையாது. இந்த கோவிலுடைய ஸ்ரீராம் பட்டாச்சார் அவர்கள் சொன்ன கருத்தை தான் இந்த வீடியோ மூலமாக நான் பதிவு பண்ணுறேன். நம்மள பல பேர் இத்தனை நாளாக சரியான முறைன்னு நினச்சிட்டு செஞ்சுட்டு வந்த விளக்கு பிரார்த்தனை முற்றிலும் தவறு. புதுசாக போகிறவங்க எப்படி விளக்கு எடுக்கலாம், நிறைவேறின விளக்கை எப்படி செலுத்தலாம், நிறைவேறாத விளக்கை என்ன பண்ணணும், வீட்டில் எப்படி பூஜை பண்ணணும், இதையெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இந்த மாசி மக தெப்ப திருவிழாவில் முக்கியமான பிரார்த்தனையான விளக்கு பிரார்த்தனை தான். இந்த கோவிலிருந்து எடுத்துகிட்டு போன முடிஞ்சு வச்ச விளக்கை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சால் நினைச்ச காரியம் அப்படியே நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. மாசி மக நன்னாளில் விளக்கெடுத்து சென்றால் ஒளிமயமான எதிர்காலம் உறுதி என்பது பக்தர்களோட பெரும் நம்பிக்கையாக இருக்குது. நிறைய பேர் விளக்கு பிரார்த்தனையை பற்றி பல பேர் வீடியோ போட்டிருக்கலாம். நானுமே என்னோடய சேனலில் 3 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் நிறையா மிஸ்டேக் நானுமே பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வருஷம் அது கிடையாது. ஏன்னா இந்த கோவிலோட முக்கியமான ஒருத்தரான ஸ்ரீராம் பட்டாச்சார் அவர்கிட்ட இந்த விளக்கு பிரார்த்தனையை எப்படி செய்யணும், என்ன செய்யணுன்றதை கேட்டு நான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நடைபெறுது இந்த தெப்ப திருவிழாவை அப்போ மட்டும்தான் விளக்கு எடுக்கணுமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. 365 நாளும் விளக்கு எடுக்கலாம், நிறைவேறின விளக்கை செலுத்தலாம். இப்போ புதுசாக போகிறவங்க எப்படி நம்ம வேண்டுதலுக்காக விளக்கு எடுத்துகிட்டு வரலான்றதை நான் சொல்கிறேன். உங்களை சுற்றி ஏகப்பட்ட பேர் விளக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் நீங்களும் கோலப்பொடி வச்சு அழகாக கோலம் போட்டு அதில் உங்களால் முடிஞ்ச கிளியாஞ்சட்டி விளக்கு ஏற்றுங்க, அகல் விளக்கு ஏற்றுங்க. உங்களோட அகல் விளக்கில் தான் ₹1 காயினை போடணுமாம். இது நான் சொல்லலை. இந்த பதிவு முழுக்க நான் ஸ்ரீராம் பட்டாச்சார் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் சொல்கிறேன். டவுட்டாக இருந்தால் அவரோட ஃபேஸ்புக் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ரொம்ப பெரிய டவுட் இருந்தால் நீங்கள் அவருக்கே டிஎம் பண்ணி கேட்டுக்கலாம். புதுசாக போகிறவங்க அவங்களோட வேண்டுதலுக்காக விளக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. உங்களோட விளக்கில் இருந்து ₹1 காயின் போட்டு ஜோடியாக ஒரு பேராக ஒரு செட்டு விளக்க மூடி வச்சு மஞ்சள் துணியில் கட்டி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. அங்கே சுற்றி இருக்கிறவங்க மற்றவங்களோட விளக்கில் தான் ₹1 காயினை போட்டு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறுன்னு சொல்லிட்டாரு. உங்களோட விளக்கில் தான் நீங்கள் ₹1 காயினை போட்டு எடுக்கணும். இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கையில் வேணும்னாலும் விளக்கேற்றி நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு எத்தனை பேர் விளக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ₹1 காயின் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை ஜோடி விளக்கு வேணும்னாலும் நீங்கள் ₹1 காயினை போட்டு எடுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே ₹1 காயினை போட்டுட்டு இன்னொரு எரியிற விளக்கு எடுத்து மூடி வச்சு அந்த எண்ணெயை லைட்டாக வடித்து விட்டுட்டு மஞ்சள் துணியில் கட்டி மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு ஒரு டப்பாவில் போட்டோ இல்லை பனை ஓலை பெட்டியிலையோ வச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். மாசி மக தெப்ப திருவிழா இல்லாமல் மற்ற நேரத்தில் விளக்கு எடுக்கணும்னா நீங்கள் சௌமிய நாராயண பெருமாள் சன்னதியில் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஐயர் உங்களுக்கு விளக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கணும். இதுதான் விளக்கு எடுக்கிற முறை. இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுல, இப்போ வீட்டில் வச்சு எப்படி நம்ம வழிபாடு செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஜோடியாக முடிஞ்சு வச்ச விளக்கு பெருமாளும் லக்ஷ்மியும் குடிக்கொண்டிருக்கிறதா அர்த்தம். விளக்கு பெருமாளாகவும் உள்ளே இருக்கிற ₹1 காயின் லக்ஷ்மி தேவியாகவும் சொல்கிறாங்க. இந்த மஞ்சள் துணியை எக்கார்ந்து கொண்டும் அவுக்கவே கூடாது. இந்த டப்பாவோட மூடியை மட்டும் திறந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் செவ்வாய் வெள்ளினாலும் சரி, இல்லை ஏகாதசினாலும் சரி, இல்லை டெய்லியுமே நீங்கள் பூஜை பண்ணாலும் ஓகே. நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது இந்த டப்பாவோட மூடியை மட்டும் திறந்து அதுக்கு பத்தி சுடும் தீபாரணை இதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் இல்லைன்னா பாயாசம் இல்லை வீட்டில் வைக்கிற சாதமே கூட கொஞ்சம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். மாதவா சாப்பிடு, பெருமாள் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த டப்பாவோட மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேஃபான பிளேஸில் எடுத்து வச்சுடுங்க. நீங்கள் நெய்வேத்தியம் படைச்சதை உங்கள் வீட்டை சுற்றி உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா பெருமாளே சாப்பிட்டதாக அர்த்தம். பெருமாளும் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே போல் இந்த டப்பாக்குள்ளே ₹1 காயின் துளசி இதெல்லாம் போட்டு நம்ம சாமி கும்பிட்டுக்கிட்டே வரணும். பழைய பூவை எடுத்து போட்டுட்டு புது பூ நம்ம டெய்லி மாற்றிக்கிட்டே வரணும். இதில் சேர்த்து வைக்கிற ₹1 காயின் எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம கோவில் உண்டியில் தான் போடணும். அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த முடிச்சை எக்கார்ந்து கொண்டும் அவுக்கவே கூடாது.
நிறைய பேர் இந்த தெப்பத் திருவிழாவில் மற்றவங்கள பார்த்து அவங்களும் விளக்கு எடுத்துகிட்டு போய் சும்மா பூஜை ரூமில் அப்படியே வச்சிடுறாங்க. நான் வேண்டி பார்த்தேன் நிறைவேறலை அப்படின்றாங்க. நம்ம சும்மா போய் வச்சா எப்படிங்க நிறைவேறும்? நம்ம ஒரு குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம். அந்த குழந்தைக்கு நம்ம சாப்பாடு போட்டால் தானே அந்த குழந்தை நம்ம மேலே பாசமாக இருக்கும். அதே போல தான் பெருமாளும் நம்ம வீட்டுக்கு அந்த விளக்கு ரூபத்தில் கொண்டு வரோம். அந்த விளக்குக்கு நம்ம தொடர்ந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம்னா பெருமாளோட மனசு குளிர்ந்து அவர் சீக்கிரம் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஓகேங்க, இப்போ தேர்டு பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு, நிறைவேறின விளக்கை எப்படி இங்கே செலுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம்ல, அந்த விளக்கை நம்ம கையோட எடுத்துட்டு வந்துடணும். கோவிலுக்கு எடுத்துட்டு வந்துட்டு பெருமாளோட சன்னதியில தான் அந்த விளக்கை அப்படியே டப்பாவோட கொடுக்கணுமா. நம்ம ஒரு 3 வருஷமாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு வர எல்லா வீடியோலையுமே முடிச்சு அவுத்து தான் விளக்கேற்றி சாமி கும்பிடணும்னு சொல்லியிருப்பேன். அது முற்றிலும் தவறுன்னு சொல்லிட்டாரு ஸ்ரீராம் பட்டாச்சார். இப்போ நம்ம அந்த முடிச்சு அவுக்காமல் அந்த டப்பாவை அப்படியே கொண்டு போய் சன்னதியில் தான் ஒப்படைக்கணுமா. நம்ம எடுத்துகிட்டு போன விளக்கு பெருமாளும் லக்ஷ்மியும் இல்லையா, நம்ம அவங்கள தானே நம்ம சாமியாக நினச்சி கும்பிட்டுக்கிட்டு வரோம். அதனால் அந்த விளக்கோட முடிச்சு அவுத்து நம்ம விளக்கை ஏற்றவே கூடாது. நேராக நம்ம கொண்டு போய் சன்னதியில் அந்த விளக்கை பெருமாளோட சன்னதியில் ஒப்படைச்சிட்டு அதுக்கு நன்றி கடனாக பெருமாளுக்கு நம்ம வெள்ளி விளக்கோ பித்தளை விளக்கோ இல்லை சில்வர் விளக்கோ, அப்படி இல்லாட்டினா வஸ்திரமோ இல்லை மாலையோ உங்கள் சக்திக்கு முடிஞ்சதை பெருமாளுக்கு நீங்கள் திருப்பி சமர்ப்பிக்கணும். அதே மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்கள்ல, அந்த விளக்குக்குள்ளே டப்பாக்குள்ளே நீங்கள் 1 ரூபாய் காயினாக போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே வருவீங்கள்ல, அதையுமே அந்த காயினை மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம கோவில் உண்டியிலையும் போட்டுறணும். இது தாங்க நிறைவேறின விளக்கை செலுத்துகிற முறை. உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் நம்ம மற்றவங்களோட விளக்கில் 1 ரூபாய் காயினை போட்டு நம்ம ஏன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. மற்றவங்க ஒரு வேண்டுதலுக்காக ஏற்றி வைக்கிற விளக்கை நம்ம அணைக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்மளோட வேண்டுதலுக்காக நம்ம தான் விளக்கு ஏற்றி அதில் 1 ரூபாய் காயினை போட்டு எடுத்துகிட்டு போகணுமா. மற்றவங்களோட விளக்கை நம்ம அணைச்சி எடுத்துகிட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏற்கனவே விளக்கு எடுத்துகிட்டு போனவங்க 99% விளக்கு நிறைவேறிடும். அந்த 1% நிறைவேறாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. நிறைவேறாமல் போகிற விளக்கை கோவில் தெப்பக்குளத்தில் போடவே கூடாது. அது மிகப்பெரிய பாவமாக. இப்போ நிறைவேறின விளக்காக இருந்தாலும் சரி, நிறைவேறாத விளக்காக இருந்தாலும் சரி, பெருமாளோட சன்னதியில் தான் கொண்டு போய் ஒப்படைக்கணுமே தவிர கோவில் தெப்பக்குளத்தில் தூக்கி போடவே கூடாது. நிறைவேறாமல் போன விளக்கை நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பெருமாளோட சன்னதியில் அப்படியே ஒப்படைச்சிட்டு அந்த பெருமாள் கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு உங்களோட ஒரு விளக்கில் 1 ரூபாய் காயினை போட்டு நீங்கள் இதே மாதிரி ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிடுங்க. நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். நிறைவேறாத விளக்கை தெப்பக்குளத்தில் தூக்கி போடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தூக்கி போடாதீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ஸ்ரீராம் பட்டாச்சார் அவர்கள் எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூ கொடுத்துருப்பார். அந்த வீடியோவில் இந்த கோவிலோட முக்கியமான விளக்கு பிரார்த்தனையை பற்றியும் இந்த கோவிலோட புராண வரலாற்றை பற்றியும் அவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பார். இந்த வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான இந்த விளக்கு பிரார்த்தனையில் என்னென்ன சொல்லியிருக்காருன்றதை இந்த வீடியோலையும் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். திருக்கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, கல்யாணமாகாதவா, குழந்தை வேணுங்கிறவ, தொழில், வியாபாரம், அபிவிருத்தி, மனக்கஷ்டம், வியாதி நிவாரணம், அந்நிய தேசத்துக்கு செல்வது, கோர்ட்டு கேஸு, படிப்பு அப்படின்னு சகலவிதமான காரியத்துக்கும் நம்ம இங்கே டெய்லி சேவிக்க முடியாது. இந்த பெருமாளையும் இங்கேருந்து கொண்டு போக முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால விளக்கு எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு வச்சு பூஜை பண்ணால் காரிய ஜெயமாகும். இந்த விளக்கு இந்த பெருமாளாகவும் ஸ்ரீதேவியாக அதில் காசு வச்சு இது பண்ணுவோம், அது ஸ்ரீதேவியாகவும், திரி பூமாதேவியாகவும். இந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதராக அவங்க வீட்டுக்கு வராங்க. டெய்லி காலையில் குளிச்சு முடிச்சு சுத்தமாக இருக்கிறப்ப 2 ஊதுபத்தி 2 சூடன் காமிச்சு பூஜை பண்ணணும். பால், பழம், கல்கண்டு, பேரிச்சம்பளம் இதில் ஏதாச்சும் நீர் விழாவி மாதவா சாப்பிடு அப்படின்னு நிவேத்தியம் பண்ணிட்டு ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா 108 தடவை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஓம் நமோ மாதவாயா, ஓம் நமோ மாதவாயா, ஓம் நமோ மாதவாயா 108 தடவை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு மனசார வேண்டின்னு வந்தோம்னா நம்ம காரிய ஜெயமாயிடும். அப்படி காரிய ஜெயமானதுக்கப்புறம் உங்களால் இங்கே எப்போ வர முடியுமோ அப்போ கொண்டு இந்த விளக்கை திருப்பி சமர்ப்பிச்சிடணும். அதே மாதிரி இந்த விளக்கை எடுத்துன்னு போனதுக்காக ஒரு வெள்ளி விளக்கோ, தங்க விளக்கோ, பித்தளை விளக்கோ, சுவாமிக்கு வஸ்திரமோ, மாலையோ, புஷ்பங்களோ, இதே நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை கொண்டு பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சிட வேண்டியது. இந்த விளக்கு ரொம்ப விசேஷம். மாசி பௌர்ணமி அன்னைக்கு 20 லட்சம் பேர் இந்த விளக்கு காரிய ஜெயமாகி வராங்க, செலுத்துறதுக்காகவும் திருப்பி கொண்டு போகிறதுக்காகவும். அன்றைக்கி பெருமாள் பார்த்தீங்கன்னா பெருமாள் முக கலர் மாறிண்டே இருக்கும். ஒரு 10 அடிக்கு 20 அடிக்கு ஒரு தடவை பெருமாள் திருமுக மண்டல கலரானதும் திருமுக மண்டலமானதும் பெருமாள் டிஃப்ரெண்ட் நம்ம பிரத்யட்சமாக நம்ம பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சாநித்தியத்தை அதில் அன்றைக்கி 20 லட்சம் பேரை பெருமாள் சந்திக்கிறதுனால ஜனக்கடலில் பெருமாள் திருவீதி விழா வர
அதனால் பயங்கர சாநித்தியமாயிடுறார். மாசி பௌர்ணமி தான் கணக்கு. அன்னைக்கு வந்து 365 நாளும் விளக்கு வாங்கிக்கலாம், செலுத்திக்கலாம். அன்னைக்கு வந்து இங்கே வந்து அதிகப்படியான மக்கள் வந்து இந்த விளக்கை எடுத்துன்னு போய் எல்லாருக்குமே அன்னைக்கு காரியம் ஜெயமாகிறது. அதனால் பக்த கோடிகள் அனைவரும் வந்து உங்கள் பிரார்த்தனைகளை செலுத்திக்க வேண்டியது, உங்கள் பிரார்த்தனைக்கு என்னென்ன பிரார்த்தனையோ அதுக்கு விளக்கு எடுத்துக்க வேண்டியது. ஜெய் ஸ்ரீமன்னாராயண். என்றும் அன்புடன் உங்கள் ஸ்ரீராம் பட்டாச்சார், திருக்கோஷ்டியூர். சுவாமி, விளக்கு டப்பாவை மூடியை திறந்து கும்பிடணுமா, மூடியை திறக்காம கும்பிடணுமா? இல்லை, அது எப்படின்னா அது திருக்கோவில் மாதிரி கணக்கு. மஞ்சள் துணியில் கட்டி டப்பாக்குள்ளே போட்டு சுவாமி பூஜைகளை வச்சிட வேண்டியது. அந்த டப்பா மூடியை மட்டும் திறந்து டெய்லி நிவேத்தியம், ஊதுபத்தி சூடங்கள் இதெல்லாம் பூஜைகள்லாம் பண்ண வேண்டியது. டப்பா மூடியை மட்டும் திறந்து பூஜைகளை பண்ணிவிட்டு நம்ம வேண்டிட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு திருப்பி டப்பா மூடி வச்சுருவாங்க. ஒரு சில டப்பாவை மூடியை திறந்து வச்சா எப்பவும் கும்பிடுறாங்க. மூடி வைக்கலன்னா பிரச்சனை கிடையாது, மூடித்தான் ஆகணுங்கிறது கிடையாது. அது திருக்கோவிலாக கணக்கு. திருக்கோவிலுக்குள்ளே அந்த பெருமாளை வச்சு பூஜை பண்ணுறதா கணக்கு. மூடியை ஓப்பன் பண்ணாலே பாவம்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. மூடியை, அதாவது அந்த மஞ்சள் துணியை தான் பிரிக்கக்கூடாது. அதை நம்ம காரிய ஜெயமாகிற வரைக்கும் அந்த வஸ்திரம் சாத்தியே இருக்கணும். டப்பா மூடியை திறந்து தான் பூஜை பண்ணணும். முடிச்ச மட்டும் அவுக்காம இருக்கணுமா? ஆமாம், அந்த மஞ்சள் துணியில் கட்டி டப்பாக்குள்ளே போட்டு வச்சிட வேண்டியது. முடிச்சா ஊற்றக்கூடாது. நிறைவேறாத விளக்கை என்ன சாமி செய்யணும்? இங்கே கொண்டு வந்து திருப்பி 98%, 99% நிறைவேறிடுது. காரியங்கள் எல்லாமே நிறைவேறிடுது. ஒருத்தர் 2 பேர் வந்து பூஜை கிரமங்கள் எப்படி பண்ணணுங்கிறது தெரியல. 1-2 விளக்கு வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை வந்து காரிய ஜெயமாகலைன்னா அதை வந்து திருப்பி மூலஸ்தானத்திலே கொடுத்துட வேண்டியது. மூலஸ்தானத்திலே இல்லை தெப்பத்தில் வந்து பெருமாள் இருக்கா, பெருமாள் உற்சவமூர்த்தி எங்கே இருக்கனால அங்கேயும் அந்த மாதிரி செலுத்திக்க வேண்டியது. தெப்ப குளத்தில் தூக்கி போடக்கூடாது. பெருமாள் நம்ம காரியத்துக்காக வராங்க, அது ஃபுல்லாமே தப்பு தான். காசை தூக்கி எறிகிறது, விளக்க தூக்கி எறிகிறது, புஷ்பங்களை தூக்கி எறிகிறது எல்லாமே தப்பு தான். நம்ம பெருமாளை நம்ம காரியத்துக்காக எடுத்துன்னு போகிறோம், திருப்பி அவர் சன்னிதானத்தில் செலுத்திடணும். அப்படி அங்கே உற்சவமூர்த்தி 9ஆம் நாள், 10ஆம் நாள், 11ஆம் நாள் வரதுனால அங்கே கொண்டு வந்து கொடுத்துட வேண்டியது. உற்சவமூர்த்திட்ட தூக்கி போடுறதோ அங்கே ரோட்டில் விட்டுட்டு போகிறதோ கூடாது. காரிய ஜெயமானவர்கள். அப்போ நம்ம கோவிலோட சன்னதியில தான் கொடுத்துட்டு வரணுமா? ஆமாம். அதே மாதிரி இன்னொரு விசேஷம் என்னென்னா, நம்ம அந்த விளக்கு பூஜை பண்ணிகிட்டே வரோம்ல, டெய்லி ஒவ்வொரு ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபா காயினோ டெய்லி அதில் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து மொத்தமாக சுவாமிக்கு செலுத்தலாம். ஸ்ரீராம் பட்டாச்சார் அவர்களோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வீடியோ நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவில் இருக்கும். இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலேயும் பின் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் இருக்கிறதுனால மதியானம் 1 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் கோவில் க்ளோஸ்டாக தான் இருக்கும். அந்த டைமில் மட்டும் நீங்கள் யாரும் விளக்கு எடுக்க முடியாது, பெருமாளையும் பார்க்க முடியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் பெருமாளை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மார்ச் 3ஆம் தேதி வர்றவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா 8 மணிக்கு மேலே வாங்க. நடுவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பெருமாளை பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாசிமக தெப்ப திருவிழா வீடியோ தான் வரும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது தவிர வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.